கிறிஸ்துவுக்குள் என அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மை காத்து வழி நடத்தின தேவனாகிய கர்த்தர் இந்த மாதமும் நம்மை ஏந்தி சுமந்து காத்து தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் உண்டு. உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிடும் போது பதில் கொடுக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். அவர் நம்மேல் வைத்து இருக்கிற அன்பு பெரியது. அந்த அன்பின் தெய்வம் நம்மை ஆட்கொண்டு நடத்துவார். இந்த மாதம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவார். இந்த மாதம் தேவனாகிய கர்த்தர் உங்களை தலையாக்கி மேலாக்குகிறவராயிருக்கிறார். அன்பானவர்களை, இஸ்ரவேல் ஜனமாகிய தம்முடைய ஜனத்துக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை தான், நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய் என்ற வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுக்கிற நிபந்தனை. இந்த வசனத்தின் முன்பகுதியை பார்ப்போமானால், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுப்போம் போது தெய்வாதி தேவன் நம்மை தலையாய் மேலாய் உயர்த்தி ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, யோசேப்பு அடிமையாய் விற்கப்பட்டு எகிப்துக்கு அழைத்து செல்லப்பட்டான். கர்த்தரோ அவனை எகிப்து முழுவதுக்கும் அதிகாரி ஆக்கினார். தன்னை உயர்த்தின கர்த்தாதி கர்த்தரை யோசேப்பு மறந்து விடவில்லை. தன் சகோதரர்களை பார்த்து, நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பினார் என்று பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தாவாகவும் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாகவும் வைத்தார் என்று ஆதியாகமம் 45:8 சொல்கிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, கர்த்தாதி கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் கூட கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தர் எதிர்பார்க்கும் வாழ்க்கை வாழ்ந்து ஜெயம் பெறும்படி உங்களுக்கும் தேவாதி தேவன் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, தாவீதின் உயிர்வை பாருங்கள். ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவனை கர்த்தர் தெரிந்தெடுத்து சபையின் குடும்பத்துக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி முழு இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தையும் கொடுத்தார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8-9 வசனத்திலே, நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனத்துக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தை விட்டு எடுத்து நீ போன இவ்விடத்தில் உன்னோடு கூட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று சொல்லி தாவீதின் தலையை உயர்த்தினார். இன்றைக்கு அன்பானவர்களே, உங்களையும் மேன்மையாய் உயர்த்தி ஆசீர்வதித்து வழிநடத்த கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தானியேலை பாருங்கள். பாபிலோன் சிறையிருப்பிலே நேபுகாத் நேச்சாரால் சிறைப்பிடிக்கப்பட்டு போன அவரை கர்த்தர் மிகவும் உயர்த்தினார். வேதம் சொல்கிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். தானியேலை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வாய் சொல்கிறது, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாக்குவேன் என்று அப்படியே செய்து முடிக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல இடத்திலும் உங்களை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தில் மாறாதவர். நாம் செய்ய வேண்டியது அவருடைய கட்டளைக்கும் கற்பனைக்கும் கீழ்ப்படிந்து நடந்து இந்த ஜெயமுள்ள வாக்குத்தத்தங்களை நமக்கு உரிமையாக்கி கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, 4 மாதங்களை முடித்து இந்த 5வது மாதத்தை காண செய்த என் தேவாதி தேவனை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலன் தருவீராக. உடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய கிருபையின் ஆசீர்வாதங்கள்
ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரச் செய்வீராக. வாக்குத்தத்தங்களை உரிமையாக்குவது மட்டுமல்ல, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஜெயமுள்ள வாழ்க்கை நடத்த கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவி செய்வீராக. உடைய மேலான நாமம் மகிமைப்படட்டும். எந்த இடத்திலெல்லாம் உடைய பிள்ளைகள் வேதனைகளையும் சோதனைகளையும் பாடுகளையும் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்தான் பிள்ளைகளை உயர்த்தி உடைய மேலான நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி தலையாக்கி உயர்த்தி ஆசீர்வதித்து நன்மைகளை காண பண்ணுங்க. எல்லா மகிமைகளும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். வாக்குத்தத்தமுள்ள ஆசீர்வாதங்களை கரத்திலிருந்து எடுத்து கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.